ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் அவுட்புட்ல இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் உங்களாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. நான் 10 செகண்ட்ஸ் தரேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டாட் ஆஃப் ஜாவான்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு உள்ளே வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜாவான்னு இருக்கனால நம்மளுக்கு இப்போ இந்த ஓபிடியில் என்ன ஸ்டோர் ஆகும்னா ஜாவாங்கிறது ஆப்ஷனல் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஆப் டாட் மேப் எஸ் ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் எஸ் டாட் டு அப்பர் கேஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனல் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்க மேப் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன இன்புட்டில் வர்ற வேல்யூவோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம உள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் இன்புட்டாக வந்து நம்மளுக்கு அந்த இதில் ஸ்டோர் ஆகிருக்க ஸ்ட்ரிங் தான் இன்புட்டாக வரும். அவுட்புட் ரிட்டர்ன் ஆகுறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு கேப்ஸில் ஜாவான்னு வரும். ஓகேவா? ஸோ ஜாவான்னு வந்துடும். ஸோ இதுதான் எனக்கு இப்போ இந்த ஆப்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நான் இங்கே ரிசல்ட் ஆர்இஎஸ் வந்து நான் இங்கே பிரிண்ட் லைனில் யூஸே பண்ணல. ஸோ அதனால நம்ம இதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். என்ன பிரிண்ட் ஆகும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஆப் டாட் மேப் ஃபார் ஈச், திரும்பவும் நம்ம இந்த ஆப்ட் இருக்கு இல்லையா, இதை தான் எடுத்து மேப் பண்ணுறோம். ஃபார் இன்புட்டுக்கு வர இன்புட் எஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நல்லுன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த மேப் மெத்தட் என்ன ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆஃப் எம்டி கொடுக்கும். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ சப்போஸ் இங்கே எனக்கு எஸ் டாட் டு அப்பர் கேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு அப்பர் கேஸில் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். பட் நான் இதில் வந்துட்டு நல் கொடுத்துருக்கனால எனக்கு வந்து நல்லா இருக்கா, இந்த மேப்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இம்ப்ளிமெண்டேஷன்ல இங்க வந்து முதல்ல நம்ம என்ன செக் பண்றோம், இஃப் நாட் இஸ் பிரசன்ட், இஸ் பிரசன்ட்ல வந்து இப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஃபால்ஸ் ஆயிடும், நாட் இஸ் பிரசன்ட் ட்ரூ ஆயிடும். அப்போ அதனால எனக்கு ஆப்ஷனல் டாட் எம்டி தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்க வந்து என்ன ரிட்டர்ன் ஆகும், ஆப் டாட் மேப்ல வந்து எம்டி வந்து ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் எம்டியா இருக்கு டாட் ஆர்எல்ஸ் டிஃபால்ட்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ட்ல எனக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா அது பிரிண்ட் ஆகும், இல்லாட்டினா நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகும், ஆர்எல்ஸ் டிஃபால்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டியா தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு டிஃபால்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டும் பிரிண்ட் ஆயிருக்கும்.